இந்த கிரகணம் வந்து ரொம்ப ஒரு வீரியமான ஒரு கிரகணம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் ஆவணி மாதம். அண்ட் கேத்துவும் சேர்ந்து இருக்கார். அண்ட் இந்த மாதிரியான ஒரு கிரகண காலங்கிறது ரொம்ப ஒரு சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து வரும். அதனால் அதிகமான வீரியத்தன்மை இருக்குது. அண்ட் அதிக நேரம் இந்த கிரகண காலம் வந்து இந்த வருஷம் வந்து இருக்குது. ஸோ இது உலகத்திற்குமே அவ்வளவு நல்லது கிடையாது. இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது வந்து சில இடங்களில் வந்து இயற்கையின் சீற்றங்கள், இயற்கை சீற்றத்தினால் சில இழப்புகள், இது எல்லாமே நமக்கு வரக்கூடும். ஸோ ஆன்மீகத்தில் அதிகமான நம்பிக்கையும் இறை வழிபாடும் தான் நம்மளை வந்து காப்பாற்றும். இதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ ஒரு கிரகணம் தானே என்ன அப்படிங்கிறத விட்டுட்டு, இது விஞ்ஞானபூர்வமான உண்மைகள். நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஒரு சாஸ்திரமாக எடுத்துக்கொண்டு நம்மளுடைய பாரத பூமியில் அதை வந்து தெய்வீக ஆன்மீகத்தோடையும் கலந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதை வெளிநாட்டவர்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணத்தான் செய்கிறாங்க. இப்போ இது இந்தியாவில் இந்த வருடம் நமக்கு இங்கே தெரியுது. இதை தவிர மற்ற நாடுகள்லேயும் இந்த கிரகண காலங்கள் இருக்குது. நமக்கு சூரிய உதயத்தை வைத்து நம்ம கணக்கு பண்ணி இந்த டைம் வந்து சொல்லியிருக்கிறோம். மற்ற நாடுகளுக்கும் இந்த நேரம் வந்து வித்தியாசப்படும். ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுக்கான நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறவங்க இந்த நைட் வந்து நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லும் பொழுது இரவு 9:54 அது ஆரம்பிக்குது. மத்தியமம் வந்து 11:41, முடிவு வந்து 1:29. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு கிரகண காலத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கிரகண தோஷம் நமக்கு பாதிக்காமல் இருப்பதற்கும் சில ஸ்லோகங்கள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் குரு மூலமாக என்ன மந்திர உபதேசங்கள் நீங்கள் எடுத்துன்னு இருக்கீங்களோ, இந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மத்தியமத்தில் இருக்குது இல்லையா, 11:41ன்னு சொன்னேன். இந்த மத்திய காலத்தில், ஸோ இரவு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரம் நீங்கள் இறைவனை தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது.